பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், அவருக்கு மெரினாவில் ஒரு இடம் வேணும்னு கருணாநிதி கேக்குறாங்க. அப்ப கருணாநிதி சொல்றாரு, முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் நல்லடக்கம் செய்ய இடம் கொடுக்க முடியும், ஆனா உங்களுக்கு அங்க கிண்டியில இடம் கொடுப்புன்னு சொன்னாங்க. இதுல முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், காமராஜருடைய மறைவுக்கு பிறகு அவருடைய உடல் புதைக்கப்படல, குடும்ப வழக்கப்படி அவருடைய தங்கை பேரனால் கொல்லி வைக்கப்பட்டு தகனம் செய்யப்பட்டிருக்கு. சரி, புதைக்கிறதுக்கு யாராவது மெரினால இடம் கோரினாங்களான்னு ஆராயும் போது 1975 அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாள் அன்னைக்கே மரணம் அடைகிறாரு காமராஜர். காங்கிரஸ் பிரமுகர்கள் அவருடைய உடலை தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்திலேயே வச்சு இறுதி மரியாதை செலுத்தலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அப்போ கலைஞர் தான், காமராஜர் ஒரு கட்சி தலைவர் மட்டும் இல்ல, சுதந்திர போராட்ட வீரர், காந்தியை பின்பற்றியவர், அவருடைய உடலை ராஜாஜி ஹால்ல பொதுமக்கள் பார்வைக்கு வைத்து காந்தி மண்டபத்தில் தகனம் செய்யலாம்னு பரிந்துரைக்கிறாரு. அத காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் முழு மனசோட ஏத்துக்கிறாங்க. தகனம் செய்ய போற இடத்தை கலைஞரே கொற்ற மழையில ராத்திரி நேர்ல போய் சீரமைச்சாருன்னு அப்போ அவர் கூட போன காங்கிரஸை சேர்ந்த திண்டிவனம் ராமமூர்த்தியே சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் ராஜாஜி ஹால்ல கூடவே இருந்து முழு அரசு மரியாதையோட இறுதி வணக்கம் செலுத்தி அங்க இருந்து பேரணியா வந்து காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல காமராஜருடைய உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு. காமராஜர் தகனம் செய்யப்பட்ட இடத்துல அன்றைக்கே நிதி ஒதுக்கி அவருக்கு நினைவிடம் அமைச்சவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர். இப்போ கடற்கரையில அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடங்கள் இருக்கிற அந்த சாலைக்கு அப்பவே காமராஜர் சாலைன்னு பெயர் சூட்டியவர் கலைஞர். காமராஜர் பிறந்த நாளை கல்வி எழுச்சி நாளாக சட்டம் இயற்றியவர் கலைஞர். காமராஜருக்கு கலைஞரை தாண்டி வேற யாரும் தமிழ்நாட்டுல இவ்வளவு மரியாதை செஞ்சதில்லைன்னு தெரியுது. இன்னும் சொல்ல போனா கலைஞர் காமராஜருக்கு செய்த இந்த மரியாதைகளை முன்னாள் காங்கிரஸ் முதலமைச்சர் பக்தவச்சலமே பாராட்டியிருக்காரு. அதோட எதிர்கட்சியினரோட இந்த குற்றச்சாட்டுக்கு காமராஜருடைய பேத்தியே பதில் சொல்லிருக்காங்க. காமராஜர் ஐயாவுக்கு வந்து எங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாரும் வந்து மெரினாவில் இடம் வேணும்னு கேட்கல. காங்கிரஸ் கட்சியினரும் ஒன்னும் அழுத்தம் எல்லாம் யாருக்கும் கொடுக்கல. எங்க குடும்பத்தினரும் அவரை எரிப்பதுதான் வழக்கம் தெரிச்சாங்க. ஆனாலும் கலைஞர் அவர்கள் என்ன திரும்ப பண்ணாங்க, இன்னைக்கு இருக்கிற அத்தனை தலைவர்களையும் நீங்க பாக்கணும் அப்படின்னா மெரினாவுக்கு போனா நீங்க பாத்துடலாம் அவங்களுடைய நினைவிடங்களை. அந்த தலைவர்களை நீங்க பார்க்கணும்னா நீங்க ஒரு சாலையை கடந்து வரணும். அந்த சாலையை வந்து மெரினா சாலையாக இருந்ததை காமராஜர் சாலையாக மாற்றியவர் கலைஞர். எடப்பாடி பழனிசாமி காமராஜரை கௌரவிக்க ஒன்னும் செய்யலனாலும் 2019 ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் எல்லா தேர்தல்கள்லயும் திமுகக்கு எதிரா பேசுறேன்னு காமராஜருடைய பேரை பொய் பிரச்சாரம் பண்றதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒன்னு தற்போதைய திமுக ஆட்சியில குறை சொல்ல ஒண்ணும் இல்லையா, இல்ல பொய்ய விடாம சொன்னா உண்மையாயிடும்னு நினைக்கிறாரான்னு தெரியல. நீங்க என்ன